7 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்ந்த வானியல் அற்புத நிகழ்வான முழு சந்திர கிரகணத்தை உலகம் முழுவதும் மக்கள் கண்டு ரசித்தனர். துருக்கி, எகிப்து, கென்யா, ஈரான், ஜோர்டன், ஐக்கிய அரபு அமீரகம், இந்தோனேஷியா, சீனா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் முழுமையாக காட்சியளித்த சிவப்பு நிலாவை காண மக்கள் பொதுவெளியில் ஒன்று கூடினர். இந்தியாவில் நேற்று இரவு முழு சந்திர கிரகணம் நிகழ்ந்தது. சிவப்பு நிலா என அழைக்கப்படும் இந்த அரிய நிகழ்வை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை லட்சக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். நேற்று இரவு 8:58 மணிக்கு தொடங்கிய சந்திர கிரகணம் அதிகாலை 2:25 மணி வரை நீடித்தது. இரவு 11:01 மணி முதல் 12:23 மணி வரை சந்திரன் முழுவதுமாக பூமியின் நிழலில் மூழ்கி செந்நிறத்தில் காட்சியளித்தது. இந்த வானியல் அற்புதத்தை காண தமிழகம் மட்டுமல்லாது டெல்லி, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட பெருநகரங்களிலும் மக்கள் ஆர்வமாக குவிந்தனர். இந்த ஆண்டின் மிக அழகான வானியல் நிகழ்வுகளில் ஒன்றாக இந்த சந்திர கிரகணம் பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் தென்பட்ட சந்திர கிரகணத்தை புதுச்சேரி கடற்கரையில் மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி அறிவியல் இயக்கம் சார்பில் காந்தி சிலை அருகே தொலைநோக்கி கருவிகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் நின்று விண்வெளி நிகழ்வை பார்வையிட்டனர். இடையிடையே மேகமூட்டம் காரணமாக பார்வையில் சிரமம் ஏற்பட்ட போதிலும் மக்கள் ஆர்வம் குறையாமல் தொடர்ந்தனர். இதனுடன் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார கோயில்களில் நடைகள் மூடப்பட்டன. மணக்குள விநாயகர் கோவில், வரதராஜ பெருமாள் கோவில், கருவடிக்குப்பம் சிதானந்தா கோயில், வெள்ளியனூர் திருக்காமீஸ்வரர் கோயில், திருக்காஞ்சி கங்கை வராகநதீஸ்வரர் கோயில், வீராம்பட்டினம் செங்கழுநீரம்மன் கோயில் உள்ளிட்ட பல ஆலயங்களில் நடை மூடப்பட்டது.